பிரைஸ் லார்ட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் ஆண்டோடைய வார்த்தையை உங்கள் மத்தியில் அறிவிப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த நாள் உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்க உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கூட ஒரு தியானத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்ல போகிறோம். என்ன அப்படின்னு சொன்னா, பிரச்சனைகளை வளர்க்க வேண்டாம். என்னடா காலையிலேயே பிரச்சனையை வளர்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லணும்னு பாக்குறீங்களா? ஓகே, பிரச்சனைகளை வளர்க்க வேண்டாம். வேதத்துல பல உதாரணங்களை நம்மால் பார்க்க முடியும். இந்த நாட்கள்ல மனிதர்களுக்கு பிரச்சனைகள் வருகிறது இயல்புதான். எல்லா குடும்பத்திலயும் பிரச்சனை இருக்கும். வீட்டுக்கு வீட்டு வாசற்படிங்கிற மாதிரி எல்லார் வீட்லயும் சில பிரச்சனைகள் இருக்கும். அப்போ அந்த பிரச்சனைகளை வளர்ப்பதும் அந்த பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வருவதும் நம்மளுடைய கருத்துல தான் இருக்கு. இதை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுடைய கருத்துல தான் இருக்கு. அதை இன்னும் பிரச்சனையை ரொம்ப பெருசாக்குறதும் அது ஒண்ணுமே இல்லாம ஆக்குறதும் என்ன பண்ணணும், நம்மளுடைய கருத்துல தான் இருக்கு. சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒண்ணுமே இல்லாத பிரச்சனையை பெருசாக்குவாங்க. சிலர் பெரிய பிரச்சனையும் ஒண்ணுமே இல்லாம என்ன பண்ணிடுவாங்க, ஆக்கிடுவாங்க. அப்போ அது மனிதர்களாகிய நம்மளுடைய கருத்துல தான் இருக்குது. இன்றைக்கு பிரச்சனைகளை வளர்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு சில காரியங்களை நம்ம என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். உதாரணத்துக்கு வேதாகமத்துல ஆதியாகமத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஆதாம் ஏவாளை தேவன் படைக்கிறார். எல்லா கனிகளையும் நீங்க புசிக்கலாம், அந்த ஒரு மரத்தின் கனியை மாத்திரம் நீங்க என்ன பண்ணக்கூடாது, புசிக்க கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் கட்டளை கொடுத்திருக்காரு. இப்போ கட்டளை கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதை தவறு செஞ்சுட்டாங்க. ஏவாள் முதல்ல சாப்பிடுறாங்க, அடுத்து ஆதாமுக்கு கொடுக்குறாங்க. இப்போ கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது, அவர்கள் தேவனுக்கு மறைந்து என்ன பண்றாங்க, ஓடுறாங்க. ஒரு தப்பு ஆயிடுச்சு, ஒரு பிரச்சனை ஆகிடுச்சு. இப்போ இந்த பிரச்சனையை ஏன் வளர்க்குறாங்க அப்படின்னு பாக்குறோம் அப்படின்னா, ஏவாள் ஆதாம்கிட்ட கேட்குறாங்க. ஆதாம் என்ன சொல்றாரு, நீங்க எனக்கு கொடுத்த மனைவி தான் என்ன பண்றாங்க, அந்த பழத்தை எனக்கு கொடுத்துட்டாங்க, அதனாலதான் நான் சாப்பிட்டுட்டேன். ஏவாள்கிட்ட கேட்டா அந்த பாம்பு தான் அப்படின்னு என்ன பண்றாங்க, பிரச்சனையை வளர்த்துக்கிட்டே போறாங்க. அவங்க யாருக்குமே என்ன வரல அப்படின்னா, ஓகே நான் செஞ்சேன், தப்பு செஞ்சேன், நான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற என்ன பண்ணல, வரல. ஒருவேளை அவங்க அந்த தப்பை ஒத்துக்கிட்டு, ஓகே நான் இந்த பழத்தை நான் சாப்பிடாம நான் இதுக்கு நான் கீழ்படுறேன் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க அப்படின்னா, பழைய ஏற்பாடு அப்படிங்கிற புத்தகமே இருந்திருக்காது. வேதம் அப்படிங்கிறதே நமக்கு தேவைப்பட்டிருக்காது. ஏன்னா நம்ம எல்லாருமே என்ன பண்ணிருப்போம், ஏதேன் தோட்டத்துல தான் இருந்திருப்போம். அந்த பிரச்சனைகளுக்கு காரணமாக என்ன பண்ணிட்டாங்க, மாறிட்டாங்க. இன்னும் கூட நிறைய உதாரணங்களை பார்க்கலாம். வஸ்தி அகாஸ்வேர், எஸ்தர் புஸ்தகத்தை நீங்க வாசித்திருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும். அகாஸ்வேர் ராஜா கூப்பிடுகிறார், வஸ்தி ராணியை வர சொல்ல அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த ராணி என்ன பண்ணல, அவங்க போகல. அவங்க கிளம்புறதுக்கு லேட் ஆயிடுச்சு, நமக்கு தெரியல. அப்போ அவங்க போகல. அப்போ ஒருவேளை அந்த ராணி வந்து கரெக்டான நேரத்துல, ராஜா கூப்பிட்ட நேரத்துல போயிருந்தாங்க அப்படின்னா எஸ்தர்ங்கிற புஸ்தகமே வந்திருக்காது. அப்போ இந்த பிரச்சனைகள் என்ன பண்ணக்கூடாது, சில நேரங்கள்ல வளர்ப்பதற்கு நாம் காரணமாக இருந்திட கூடாது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த நடைப்பயணம், 40 வருட நடைப்பிரயாணம் வந்து தேவையில்லா இல்லாத ஒன்று. சில வேத ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கொஞ்ச நாள், ஒரு குறிப்பிட்ட 40 நாள் to 50 இந்த நாட்களுக்குள்ள என்ன பண்ணிடலாம், அவங்க அந்த டெஸ்டினேஷனுக்குள்ள போயிருந்திருக்கலாம். ஆனா ஏன் அவங்கள 40 வருஷம் வனாந்தரத்திலேயே சுத்திட்டு இருந்தாங்க அப்படின்னா, அவர்களுக்குள்ள இருந்த அந்த கீழ்ப்படியாமை அவர்கள் அந்த வனாந்தரத்துக்குள்ளே என்ன பண்ணிருக்கு, சுத்த வச்சுட்டே இருந்திருக்கு. ஒருவேளை அவங்க கீழ்ப்படிஞ்சு அந்த காதேஸ் வனாந்தரத்துல அவங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து முறுமுறுக்காம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குறித்து ஆண்டவருக்கு உண்மையா இருந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னா, அந்த யாத்திராகம் புஸ்தகமே வந்திருக்காது. நாம அந்த புஸ்தகத்தை வாசிக்கணுங்கிற அவசியமே இருந்திருக்காது. அப்போ மனிதர்கள் செய்யும் தவறுகளினால மிகப்பெரிய விளைவுகள் என்ன பண்ணுது, உண்டாகிறது. இன்றைய நாட்கள்ல எந்த ஒரு மனுஷனுக்கும் தவற ஒத்துக்கொள்றதுக்கான தைரியம் இல்லை. தப்பு செய்யறதுக்கான தைரியம் இருக்கே தவிர, அந்த செஞ்ச தப்பை ஒத்துக்கிறதுக்கு என்ன பண்றது இல்லை, நமக்கு தைரியம் இல்லை. இதை பார்த்து கொண்டிருக்கிற நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த விதத்துல பல உதாரணங்களை நம்ம பார்க்கிறோம். அந்தந்த நபர்கள் தவறு செய்த பொழுது தேவனிடத்துல ஒப்புரவாகி, ஆண்டவரே நான் அதை செஞ்சேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி ஒத்துக்கொண்டிருந்தார்கள்னா மிகப்பெரிய விளைவுகள் என்ன பண்ணிருக்கலாம், அதை தடுத்து நிறுத்திருக்கலாம். ஆனா யாருமே என்ன பண்ணல, அதை ஒத்துக்கொள்றதுக்கோ இல்ல தேவனுக்கு கீழ்ப்படிறதுக்கோ யாரும் என்ன பண்ணல, தங்களுடைய அர்ப்பணிக்க முன் வரவில்லை. அதனால மிகப்பெரிய விளைவுகள் என்ன பண்றாங்க, சந்திக்கிறாங்க. பிரச்சனைகள் உடனே முடிவடைவதற்கும் கால தாமதமாவதற்கும் நாம் தான் காரணம். நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்கள் சில பிரச்சனைகள் வரும். அப்போ வரும்பொழுது அதை உடனே முடிப்பதற்கு நம்மளால முடியும். ஆனா நம்ம என்ன பண்ண மாட்டோம், முடிக்க மாட்டோம். ஏன்னா அதை டெவலப் பண்றதுக்கு தான் நம்மள என்ன பண்ணணும், அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி, இவங்களுக்கு சொல்லி, இன்னும் அந்த பிரச்சனையை எப்படிலாம் சீரியஸ் ஆக்க முடியுமோ எல்லாத்தையும் செய்வோம். ஆனா அப்படி செய்யாம ரொம்ப காமா என்ன பண்ணுவோம், ஆண்டவரே இதன் தவறை நான் செஞ்சிருக்கிறேன், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவர் நிச்சயம் நம்மளை என்ன பண்ணுவார், ஏற்றுக்கொள்ளுவார். உண்மையை ஒத்துக்கொள்ள பழக வேண்டும். அதான தப்பு செய்யறதற்கு இருக்கிற தைரியம், அதை ஒத்துக்கொள்றதுக்கும் நமக்கு தேவை. அதனால இந்த நாட்களிலும் இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு நான் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, பிரச்சனைகளை வளர்க்காம அதை தேவனிடத்துல சொல்லி அதை ஒப்புரவாகி உண்மையை ஒத்துக்கொள்ள பழக வேண்டும். நான் உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துக்கிறேன். இந்த நாளும் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.